கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். ஆமேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதத்தில் ஆண்டவருடைய சீடர்கள் 12 பேரிலே யூதாஸ் காரியோத், வேதம் சொல்லுது, அவன் ஆண்டவரை எனக்கு தெரியும் என்று காட்டி கொடுத்தான். ஆனால் பேதுருவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தெரியாது என்று மறுதளித்தான். ஸோ 2 பேர், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு தெரியும் அப்படின்றாரு, எனக்கு ஆண்டவரை நல்லா தெரியும், அவரோட தான் நான் இருந்தேன், எனக்கு மட்டும் இந்த பணத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அவரை உங்களுக்கு நான் காட்டி கொடுப்பேன். அப்போது இன்னொருத்தர் தெரியாதுன்னு இந்த 2 பேருடைய காரியத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, தெரியும்னு சொல்கிறத விட தெரியாதுன்னு சொல்கிறது தான் ரொம்ப பெரிய பாவமாயிடுச்சே. ஆனால் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் காப்பாற்றப்பட்டான், ஒருத்தன் ஊழியத்துக்கு வந்தார், ஒருத்தர் நான்கு கொண்டு செத்தான். ஏன் அப்படின்னா 2 பேருக்குள்ளேயும் ஒரு குற்ற உணர்வு வந்துச்சு, நம்ம தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த யூதாஸ் காரியோத்து நான்கு கொண்டு சாகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் சொல்கிறான், குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால நான் தப்பு பண்ணேன். அப்போ எனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வருது, நான் இப்படி போய் ஆண்டவரை காமிச்சு கொடுத்தனே. இந்த குற்ற மனசாட்சியினுடைய அதை சரியாக கையாள முடியாததுனால போய் நான்கு கொண்டு சாகிறான். அதே போல பேதுருக்கும் என்ன வருது அப்படின்னு சொன்னால், ஐயோ ஆண்டவர் இவ்வளவு எச்சரிச்சாரே, இவ்வளவு சொன்னாரே, பட் நம்ம கேட்கலையே, நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயும் ஒரு குற்ற உணர்வு வருது. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், யூதாசுக்கு உள்ள குற்ற உணர்வு பிசாசினால் உண்டானது. அப்படின்னா ஒரு தப்பை பண்ணி ஆண்டவர் பல டைம் எச்சரித்து, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலம் அந்த மாதிரி தான், ஆண்டவர் தப்பிச்சிருவார், ஆண்டவர் விடுதலை ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த தப்பை மனசுக்குள்ளேயே வச்சு அது ஒன்றும் பிரச்சனைன்னு போயிட்டான். ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம். வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க, பெரியவங்க ரொம்ப கவனமாக கவனிச்சுங்க. நமக்குள்ளே நம்முடைய பாவ உணர்வு, குற்ற உணர்வு 2 விதத்தில் வரும். ஒன்று, சத்துரு ஒரு நாள் குற்றப்படுத்துவான். இன்னைக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கிற தப்பு, இன்னைக்கு போயிட்டு இருக்கிற பாவம், இன்னைக்கு சரியாக செஞ்சாலும் ஒரு நாள் பிசாசே நம்மளை குற்ற உணர்வுகளை கொண்டு வருவான். நீ பண்ணது தப்பு, நீ பிரயோஜனம் இல்லை, நீ செத்துடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவான். இது பிசாசுனுடைய குற்ற உணர்வு. ஆனால் பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் திரும்பி பார்த்தார். ஆண்டவர் திரும்பி பார்த்த உடனே, அவருடைய முகத்தை பார்த்த உடனே ஒரு குற்ற உணர்வு வருது பாருங்களேன். அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் போது, ஆண்டவர் எச்சரிக்கும் போது நம்முடைய பாவத்தில் ஒரு குற்ற உணர்வு வரும். அந்த குற்ற உணர்வு உங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தும், ஆண்டவருடைய சமூகத்தில் கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்தும். நீங்கள் அழுவீங்க, நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க. அப்போது எப்பவுமே நம்முடைய லைஃப்பில் ஆண்டவரோடு கூட இருக்கிறது அப்படின்னா, என்னை தண்டிச்சா கூட நீங்கள் தண்டிச்சிருங்க ஆண்டவரே, என்னை சிரிச்சிச்சா கூட நீங்கள் சிரிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவர் சில நேரத்தில் உங்களுக்கு எச்சரிக்கிறதெல்லாம் உடனே கேட்டுட்டீங்கன்னா, இந்த ஆண்டவருடைய எச்சரிப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னு அவ்வளோ திருச்சபைக்கு வந்தாலும் அதை ஒரு பாவமாக கன்சிடர் பண்ணாமல், ஒரு தப்பு மாதிரி ஒன்றும் நினைக்காம, சரி ஏதோ அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படி போனீங்கன்னா, நம்ம செய்கிற தவறு நிமித்தமாய் நம்ம குற்றப்படுத்தப்படும் போது நம்ம எல்லாரை விட பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே மாற்றப்படுவோம். அதான் சாமுவேல் ஆண்டவரிடத்தில் போய் வருத்தப்படுறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி ராஜா வேணும்னு கேட்குறாங்களே. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வருத்தப்படாத, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு. அவர்கள் யாரை தள்ளினாங்க? என்னை தள்ளினார்கள், என்னை தள்ளினார்கள். அப்போது அவங்க கேட்ட ராஜாவா ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவங்க கேட்டபடி மற்ற எல்லாருக்கும் இருக்கிறத மாதிரி எனக்கும் தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் வெளியே காமிக்காம அவருடைய இருதயம் மட்டும் என்ன பண்ணுதுன்னா வருத்தப்படுது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியத்தை நீங்கள் வம்படியாக கேட்டீங்கன்னா, சில காரியத்தை ஆண்டவரை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் கொடுக்குற மாதிரி அப்படியெல்லாம் ஆண்டவர் எனக்கு முக்கியம் இல்லை, இந்த பொருள் தந்தா போதும்னு நினச்சா கொடுத்துருவாரு.
ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வருத்தப்படுவார். நம்ம என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் இல்லாத உயர்வு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் இல்லாத மரியாதை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் இருக்கிற, நீங்கள் அங்கீகரிக்கிற உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை எனக்கு தாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ எந்த நேரத்திலையும் ஆண்டவரை மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டுறவே கூடாது, விட்டுறவே கூடாது. அவரை மட்டும் நம்ம தள்ளிடவே கூடாது, அவரை மட்டும் தள்ளிடவே கூடாது. அவர் எனக்கு முக்கியமான ஒருத்தர். ஆமேன். அவருடைய கிருபையினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அவருடைய தயவுனால தான் நம்ம நிறைய பேர் திருச்சபைக்குள்ளே இருக்கிறோம். நம்ம இந்த கூட்டமைக்குள்ளே அமைப்புக்குள்ளே இருக்கிறது அவர் நம்மேல் வைத்த பெரிய கிருபை. ஹல்லேலூயா. தாவீது ஜெபம் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, மனுஷனுடைய கையிலே நான் விழாதிருப்பேனாக. நம்முடைய லைஃப்பில் ஒன்று நீங்கள் நினச்சிக்கங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சாப்டரை நீங்கள் வாட்சி பாருங்களேன். நியாயாதிபதிகளின் காலத்தில் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகளை கொண்டு ஃபஸ்ட்டு எச்சரிக்கிறார், ஜனங்களை எச்சரிக்கிறார். வார்த்தையை கொண்டு ஆண்டவர் ஜனங்களை எச்சரிக்கிறார். ஆனால் இவங்க அந்த எச்சரிப்பை மீற கடைசியில் வேதம் சொல்லுது, இந்த ராஜாவினுடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இந்த ராஜாவினுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த ராஜாக்களுடைய கையில் ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து அதே தண்டனையை ஆண்டவரும் கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது மெதுவாய் கொடுத்தார், லெகுவாய் கொடுத்தார். வேதம் சொல்கிறது, அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நமக்கு நீடிய வாழ்வு. அப்படின்னா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இப்போது போலீஸ்காரரை அடிக்கிறதுக்கும் அம்மா அப்பா அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? கேட்கல. வித்தியாசம் இருக்கா? இருக்கா இல்லையா? அம்மா அப்பா அடித்தா எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான கோபமாக இருந்தாலும் கை ஓங்கும், ஸ்பீடாக தான் வரும். ஆனால் அடி சொல்லுங்க, அது ரொம்ப மைல்டாக தான் விழும். சாகிற மாதிரிலாம் அடிச்சிட மாட்டாங்க, கொன்றெல்லாம் மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய தப்பு பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டி, இவனை எவ்வளோ வேணாலும் அடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அதான் தேவனுடைய மனுஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பலத்த கைக்குள்ள வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவருடைய கையில் நீ அடி வாங்குற அந்த லிமிட்டில் நீ இரு, அதுக்கு மேலே போகாத. அப்படின்னா ஆண்டவர் எச்சரித்து சொல்லி கேட்கலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்நிய ராஜாக்களுடைய கையில் அவர்களை விற்று போடுறாரு. சரிப்பா, நீ சொன்ன எதுவுமே நீ கேட்கல, சரி ஓகே, நீ அப்படி இன்னொருத்தருடைய கையில் கத்த கொடுத்துருவாரு. நான் என்ன ஜெபம் பண்ணுறேன்னா, அடித்தா கூட நீங்கள் அடிச்சிருங்க ஆண்டவரே, திட்டுனா கூட நீங்கள் திட்டுங்க ஆண்டவரே, எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் எடுத்துக்குங்க ஆண்டவரே. ஆனால் இன்னொருத்தருடைய கையில் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, என்ன பனிஷ்மெண்ட் பண்ணாதீங்க. அதனால் அவருடைய கரத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற வரைக்கும் அடி வாங்கினா கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக போகவே போகாது. ஆனால் அவருடைய கரத்தை விட்டு மட்டும் வெளியே போயிடாதீங்க, அவருடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போயிடாதீங்க. அதுக்கு தான் முதல்ல நான் சொன்னேன், அவர்கள் வந்து ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் கேட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் உன்னை தள்ளலப்பா, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. அவரை டிபெண்ட் பண்ணி கைகளை மேலே உயர்த்தி சொல்லலாமா? அப்பாவை பார்த்து முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் இன்னொருத்தருடைய கையில் என்னை கொடுத்துறாதீங்க ஆண்டவரே. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, இன்னொருத்தருடைய கையில் கொடுக்க வேண்டாம், அந்த எக்ஸ்ட்ரீமிக்கு போகாதீங்க ஆண்டவரே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னையோ எங்கள் பிள்ளைகளையோ என்னுடைய குடும்பத்தையோ இன்னொருத்தருடைய கையில் நீங்கள் கொடுத்துறாதீங்க ஆண்டவரே.
இன்னொருத்தருடைய கையில், எனக்கு தெரியும் இன்னொருத்தருடைய கையில் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆண்டவரே, எவ்வளவு மோசமாக என்ன ட்ரீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. அதனால அடிச்சா கூட நீங்க அடிச்சிருங்க ஆண்டவரே, திட்டுனா கூட நீங்க திட்டுங்க ஆண்டவரே, எடுத்தா கூட நீங்க எடுத்துருங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்திற்கும் அதிகாரி, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றுக்கும் தலைவர், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர் உங்களை தவிர வேற ஒருத்தருமே இருக்க வேண்டாம். அந்த மகிமையை நான் வேற ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன், அந்த அங்கீகாரத்தை வேற ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அதனால இது ஒரு ஜெபமா நீங்க பண்ணுங்க, இதை ஒரு ஜெபமா நீங்க வச்சுங்க, உங்க மனசுல நீங்க வச்சுக்கங்க. எது கொடுத்தாலும் அவருடைய கையில் தான். நம்ம நிறைய பேர் நிறைய கதைகளை கூட கேட்டிருப்போம். அந்த ஒரு மளிகை கடைக்கு முன்னாடி ஒரு பிள்ளை நின்று முட்டாய் அந்த ஸ்வீட்டை பார்த்துட்டே இருக்கும்போது கடைக்காரர் என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவ்வளோதான், எனக்கு சாக்லேட் வேணும், சரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால், இல்லை அங்கிள் நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு. ஏன் நீ எடுக்க வேண்டியது தானே, அதை எடுத்து கொடுத்தாதான். இல்லை என் கை குட்டியாக இருக்குது, நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா நிறைய கொடுப்பீங்கல்ல, நான் 2 கையாகவும் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிச்சாமா அந்த சின்ன குழந்தை. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் பெரியவர், அவருடைய கை விசாலமானது, அவர் அடித்தா கூட அதில் ஒரு அரவணைப்பு இருக்கும். அதனால உங்களுடைய சுய இஷ்டத்திற்கு நீங்கள் வாழாதீங்க, சுய விருப்பத்திற்கு நீங்கள் வாழாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணணும்னா, உமக்கு சித்தமாய் இருந்தால் நீர் பிரியப்படுவீரானால் இந்த காரியம் எனக்கு வாய்க்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை முன்னாடி வச்சு நீங்கள் ஓடுங்க. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களிலே பிரியப்படுவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சுற்றிலும் நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளை இடுவேன். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் ஒருவேளை சஞ்சலமாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், ஒரே சமாதான குறைவாக இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் இந்த வருடம் முடிகிறதற்குள்ள உங்களுடைய எல்லை எங்கிலும் உங்களை சுற்றிலும் ஆண்டவர் கலங்கி போய் இருக்கிற அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார், ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமேன். என்னை சுற்றி இளைப்பாறுதலை கட்டளை இடுகிறவர். வேதம் சொல்கிறது, தேசம் அவர்களுக்கு முன்பாக அமெரிக்கையா இருந்தது. அப்படின்னா ரொம்ப அமைதியா இருந்துச்சு. வேதம் சொல்கிறது, அவரை தேடின போது, அவர்கள் கர்த்தரை தேடின போது அவர்களை சுற்றிலும் அவர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்போ இந்த இளைப்பாறுதல், சமாதானம், அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உண்டுன்னா, யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறார்களோ அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. அதிகாலையில் அவர்களை தேடுவார்கள், அவர்கள் அவரை கண்டடைவார்கள். அதனால ஆண்டவரை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தேடணும். அதான் கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள். எப்படி வாசிக்கணுமாமா? தேடி 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 வாசிக்கணுமாமா. எங்கே இருக்குது இந்த வசனத்தினுடைய லிங்க்? எங்கே இருக்குது இந்த வசனம்? என்ன சொல்லுது? இது எங்கே போய் முடியுது? கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் குறையாது. அதனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் நம்மை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை நிச்சயம் கட்டளையிடுவார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சாலோமனை குறித்து வேதம் சொல்கிறது, ஒரு 40 ஆண்டுகள் சாலோமனுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்கிறது சமாதானமாக இருந்துச்சாமா. யுத்தம் இல்லை, போராட்டம் இல்லை, சண்டை இல்லை, தோல்வி இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரு பீஸ்ஃபுல். பாருங்கள், அந்த 40 ஆண்டுகளும் சமாதானத்தின் காலத்தில் அவங்க ஒரு தேவாலயத்தை கட்டுவாங்க பாருங்கள். அந்த தேவாலயம்தான் உலகத்தில் டாப் மோஸ்ட். அந்த தேவாலயத்தை யாராலுமே அடிச்சுக்கணும், அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தேவாலயம். அதனால் நம்ம சுற்றிலும் ஒரு சமாதானம் வந்துச்சு அப்படின்னா, இளைப்பாறுதல் வந்துச்சுன்னா, நம்முடைய குடும்பம் கட்டப்படும், நம்முடைய தொழில் கட்டப்படும், உங்களுடைய சரீரம் கட்டப்படும். அதனால் இந்த இளைப்பாறுதல் ரொம்ப அவசியமான ஒன்று.
ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நிச்சயமாக இதை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அவன் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ், எனக்கு ஆமென், தேங்க்யூ ஜீசஸ், எனக்கு இளைப்பாறுதலை தருகிறவர். அதில் ரொம்ப ஒரு அழகான ஒரு புதிய பாடல், எலியாவின் தேவனே இறங்கி வந்திடுமே, இறங்கி வாருமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அதில் ஒரு சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சி, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். ரொம்ப அழகான பாடல். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி அந்த ஆவியானுடைய வல்லமை எல்லாரும் உணர்ந்து, என் மேலே வாங்க ஆண்டவரே, என் மேலே இறங்குங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் தான் தலைவர், என் வேலைக்கு நீங்கள் தான் தலைவர், என் குடும்பத்திற்கு நீங்கள் தான் தலைவர். கைகளை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே தலைவர், நீங்கள் தான் ஆண்டவரே தலைவர், நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு தலைவர். நான் மரணம் அடை மட்டும் ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு தலைவர். நீர் இம்மையிலும் மறுமையிலும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பாடுவோம் ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பாடும் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கி. கைகளை மேல தட்டி ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும்
எங்கள் அக்கினி அனலாகும் அபிஷேகம் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே பாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா பாசமயிருவை பலியா பாவத்தை வென்று விட்டார் சுபாசமாய் சிலுவை பலியா பாவத்தை வென்று விட்டார் கோட்டை நான் உழைத்து இனி எதுவும் என்ன தீங்கும் உங்க ரத்தம் இந்த ஆராதனை வேலை ஒவ்வொருவர் மேல் என்ன தீங்கும் தீண்டாது ஆலைகாடல் மேலே நடந்தவரே இயேசு அற்புத ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்தி இயேசு அற்புத ஆலைகாடல் மேலே நடந்தவரே இயேசு அற்புத பாட பாட கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் இயேசு அற்புத அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழும் இயேசு அற்புத ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழும் இயேசு அற்புத 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 இயேசு அற்புத வாழ்வை இன்பமாய் எஸ் அவர் அற்புத அற்புத அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே வியாதியில் விடுதலை தரும் பாடுவோம் நல்லவரே என் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை உள்ளது நல்லவர் வல்லவர் அவர் கிருபை மனசார சொல்லுவோம் இயேசு இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஹalleluya அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது முழு பலத்தோடு இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் இரவிலே கை கால்கள் கட்டப்பட்டு இரவிலே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு ஆனா அந்த வசனம் அதோடு முடியாமல் வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் ஹல்லேலூயா பொழுது விடியும் போது
யார் காவலிலே போட்டார்களோ, யார் பொய் குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், பொழுது விடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பி போயிருங்க, உங்க மேல எந்த குற்றமும் இல்லைன்னு அப்போஸ்தலனாகிய பவுலை சிறைச்சாலையில் அடைத்த அவர்களே சொல்லுகிறார்கள். பொழுது விடிந்த போது அந்த மனுஷரை விடுவீங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அநேக நாட்களாய் இருளை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த விஷயத்திலே பொழுது விடிய போகிறது. பொழுது விடிய போகிறது. கர்த்தர் சொல்றார், இல்ல, நீ ஒரு விடிவு காலத்தை பார்ப்பாய். அந்த இருள் விலகும், அந்த அந்தகார இருள் விடியும். Thank you Jesus. Thank you Jesus. நீங்க வெளிச்சத்திற்கு வருவீர்கள். ஆண்டவர் உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தினம் தினம் பல வருடமாய் பல மாதமாய் ஒரே இருளையே பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு முடிவு தெரிய வருமா? இந்த காரியத்தில் ஒரு வெளிச்சம் வருமா? இந்த காரியத்தில் ஒரு கிளியரன்ஸ் எப்போ வரும்? ஒரு சமாதானம் எப்போ வரும்? ஒரு குழப்பம் மாறி ஒரு தெளிந்த புத்தி எப்போ வரும்? இந்த காரியத்தை குறித்து தான் எனக்கு ரொம்ப குழப்பம். இந்த காரியத்தை குறித்து தான் எனக்கு பயங்கரமான அச்சம். எப்போ தீர்வுக்கு வரும்? ஆனால் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 35வது வசனத்தின்படி பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விடுவீங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். இது நிச்சயமாய் நடக்க போகிறது. கைகளை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு விடிய காலத்து வெளிச்சம், ஒரு விடிய காலத்து வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில சூரியன் உதிக்கும். ஒரு வெற்றி உண்டாகும். ஒரு சூரியனை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லலாமா? நான் நம்புறேன் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு நீங்க தான் ஆண்டவரே. நான் உங்க கைக்குள்ளதான் ஆண்டவரே இருக்கிறேன். உங்க பார்வையிலே என்ன வச்சுங்க ஆண்டவரே, உங்க பார்வையிலே என்ன வச்சிருங்க ஆண்டவரே. எனக்கு எல்லாவற்றையும் நீங்க மட்டும் செய்யுங்க ஆண்டவரே. உங்க கரத்தை விட்டு இன்னொருத்தர் கையில நீங்க கொடுக்க வேண்டாம். நீங்க தான் எங்களை ஆளணும். மனுஷர்கள் எங்களை ஆள வேண்டாம். பணம் எங்களை ஆள வேண்டாம். அசுத்த பாவங்கள் எங்களை ஆள வேண்டாம். ஆண்டவரே, நாங்க உங்களை தள்ளல, நீங்க எங்களை ஆளாதபடி நாங்க உங்களை தள்ள மாட்டோம். நீங்க தான் எங்களை ஆளணும். சொல்லுங்க பலத்தோடு, நீங்க தான் எங்க பிள்ளைகளை நீங்க தான் ஆளணும். என் தொழிலை நீங்க தான் ஆளணும். எங்க வீட்டை நீங்க தான் ஆளணும். எங்க உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நீங்க தான் ஆளணும். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அப்பா, என்னை அழைத்தீரே உம் பிள்ளையாய், என்னை அழைத்தீரே உம் பிள்ளையாய். அதை நான் இயேசுவே, அதை நான் மறப்பேன். சொல்லுங்க எஜமானரே, எஜமானர்
என் இயேசுராஜனே, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க அசைவாடுதல் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பொழுது விடிந்த பின்பு, பொழுது விடிந்த உடனே அந்த மனுஷரை விட்டு விடுங்கள், அந்த மனுஷரை விட்டு விடுங்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் எங்கள் பொழுதை விடிய பண்ணுகிற கர்த்தர் 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 இருளையே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வெளிச்சத்தை அனுப்புகிற கர்த்தர், வெளிச்சத்தை அனுப்புகிற கர்த்தர். உங்களுடைய அக்கினியை அனுப்பி, உங்களுடைய பிரசன்னத்தை அனுப்பி நன்றி ஆண்டவரே. உங்க திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.